ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுவாமி ஐயப்பனுடைய அம்சத்தோடும் அருளோடும் பிறந்திருக்கக்கூடிய முக்கியமான 5 ராசிக்காரர்களை பற்றி இந்த பதிவில் காணலாம். அதற்கு முன்னாடி இந்த 5 ராசிக்காரர்களும் உங்களுக்கு ஐயப்ப சுவாமியை ரொம்ப பிடிக்கும் என்றால் கமெண்ட் பாக்ஸில் சுவாமி சரணம் என்று கமெண்ட் பண்ணி அனுப்புங்கள். அது கூடவே கார்த்திகை மாசம் எத்தனை பேர் சபரிமலைக்கு மாலை போட்டு கோயிலுக்கு போயிருப்பீங்களோ அத்தனை பேரும் கமெண்ட் பாக்ஸில் சுவாமி சரணம் என்று டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவில் நாம் ஐயப்ப சாமி பிறந்த ராசி நட்சத்திரம், இந்த பதிவில் நாம் ஐயப்ப சாமி பிறந்த ராசி மற்றும் நட்சத்திரத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பார்த்துட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஐயப்பன் என்றாலே கருணையின் மறுவடிவமாகத்தான் நம் முன்னோர்கள் கொண்டாடினார்கள். அந்த வகையில் ஐயப்பனின் அருளை பெற்று ஒருவர் பிறந்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த நபருக்கு கருணை உள்ளம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த 5 ராசிக்காரர்களுமே ஐயப்பனின் அருளை பெற்று பிறந்திருப்பதால் ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள் என்று சோதிட சாஸ்திரங்கள் கூறப்படுகின்றன. இவர்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவிலான தெய்வ அம்சங்கள் நிறைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்வி அறிவு, செல்வ செழிப்பு, உடனடியாக முடிவெடுக்கும் ஆற்றல், ஞான தெளிவு போன்றவற்றை இவர்கள் அதிகமாக பெற்றிருக்கிறார்கள். அதே சமயத்தில் ஆன்மீகத்தின் மீதும் ஐயப்ப சுவாமியின் மீதும் ஏராளமான நாட்டம் கொண்ட நபராக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் சுவாமி ஐயப்பனின் அருளை பெறுவதற்கு ஏராளமான முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். நாம இப்ப பார்க்கக்கூடிய இந்த 5 ராசிக்காரர்களுமே தன்னுடைய முன்ஜென்ம கர்ம வினையின் காரணமாக பிறவியிலேயே ஐயப்ப சுவாமியின் கடாட்சத்தையும் அருளையும் கருணையையும் பெற்று பிறந்திருக்கலாம். நாம் முதலில் பிறந்த ராசியை பற்றி பார்க்கலாம். முதல் ராசி ரிஷப ராசிக்காரர்கள். சிவன் மற்றும் விஷ்ணு பகவானுக்கு மகனாக பிறந்த ஐயப்ப சுவாமியின் பரிபூர்ண கடாட்சமும் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதனால் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் ஐயப்ப சுவாமியின் பரிபூர்ண கடாட்சத்தையும் அருளையும் அதிகமாகவே தன் வாழ்வில் பெறுவார்கள். இவர்கள் வாழ்வில் துன்பங்கள் விலகி ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் வகையில் அவர்களுக்கு ஐயப்பன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். தன் வாழ்வில் சிவன் மற்றும் விஷ்ணுவை மட்டும் இவர்கள் வழிபட்டு வந்தால் இவர்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும். மேன்மேலும் உங்களுடைய வாழ்வில் நன்மைகள் நிகழும். ஆகவே ஐயப்பனையும் தினமும் வழிபட்டு வாருங்கள். இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ராசி, ஐயப்பனின் அருள் பற்றி பிறந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்கள் பரிபூர்ணமான ஐயப்பனின் கடாட்சமும் அருளையும் பெற்றிருப்பதால் இந்த ஐயப்ப சாமியை இந்த சிம்ம ராசியில் தான் பிறந்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஐயப்ப சுவாமி சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் பரிபூர்ண அருளும் ஐயப்பனின் ஆசீர்வாதமும் எப்போதுமே கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் இயற்கையாகவே அதிக வீரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் ஐயப்பன் சிறு வயதிலேயே புலியின் பாலை கொண்டு வருவதற்காக காட்டுக்கு போயிருந்தார். இதனால் தான் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே துணிச்சலும் குணமும் வீரமும் அதிகமாக இருக்கும். அவர்கள் தொடர்ச்சியாக ஐயப்பனை வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் நடக்கும், எல்லாம் வெற்றியாகும், வாழ்வில் மேன்மேலும் சிறந்து விளங்குவார்கள். நான்காவதாக ஐயப்பனின் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள்
கன்னி ராசிக்காரர்கள். இந்த கன்னி ராசிக்காரர்கள் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் ஐயப்பனின் பூரண அருள் கிடைக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கன்னி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அவர்களுக்கு அதிகப்படியான ஐயப்ப சுவாமியின் அருள் கிடைக்கும். கன்னி ராசி ஐயப்பனுக்கு ஒரு உகந்த ராசியாக செயல்படுகிறது. அதனால்தான் கன்னி ராசிக்காரர்கள் ஐயப்பனின் நேரடி அருளையும் பரிபூரண கடாட்சத்தையும் பெற்று திகழ்கிறார்கள். நீங்கள் ஒருவேளை கன்னி ராசிக்காரர்களாக இருந்தால் ஐயப்ப வழிபாடு தினமும் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடைபடாமல் நடக்கும். நாலாவதாக ஐயப்ப சுவாமியின் அருள் பெற்று பிறந்த ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசியில் பிறந்த நபர்களுக்கு ஐயப்பனின் அருள் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் ஐயப்பனின் குணமான அதிக வீரமும் திறமையும் நுட்பமான அறிவாற்றலும் அதிகமாகவே இருக்கும். இதனால் தான் தனுசு ராசிக்காரர்கள் ஐயப்பனின் அருள் கிடைப்பதற்காக தினம் தினம் ஐயப்பனை வேண்டி பூஜை செய்கிறார்கள். ஆகவே இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தினமும் ஐயப்பனை வேண்டி பூஜை செய்து வந்தால் நினைத்த காரியம் நடக்கும். வாழ்வில் மேல்மேலும் வெல்வீர்கள். ஐந்தாவதாக மீனராசி. இந்த மீனராசியில் பிறந்த மீனராசிக்காரர்கள் ஐயப்பனுடைய பரிபூர்ண அம்சமும் ஐந்தாவதாக மீனராசியில் பிறந்தவர்கள் ஐயப்பனோட பரிபூர்ண அருளும் சரி கடைசியாக ஐந்தாவது ராசி மீனராசி. மீனராசிக்காரர்கள் ஐயப்பனின் பரிபூர்ண அருளையும் கடாட்சத்தையும் எப்போதுமே பெறுவார்கள். ஏனென்றால் இவர்கள் ஐயப்பனின் உகந்த ராசியில் பிறந்திருக்கிறார்கள். இவர்கள் எந்த ஒரு செயலிலும் பின்வாங்காமல் எதற்கும் அஞ்சாமல் முன்னின்று துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கு. இவர்களுடைய வாழ்வில் எவ்வளவு தான் துன்பங்கள் வந்தாலும் அவர்கள் எடுத்த காரியத்தை தொடர்ந்து எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் முயற்சித்து செயல்படுவார்கள். தன் லட்சியத்தை அடையாமல் விடமாட்டார்கள், முன்னேறி செல்வார்கள். ஆகவே நான் கூறிய இத்தனை ராசிக்காரர்களும் தவறாமல் ஐயப்பனை வழிபட்டு வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். வாழ்வில் மேன்மேலும் வெல்வீர்கள். அப்படி என்றால் இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் ஐயப்பன் அருள் கிடைக்குமா, மற்ற ராசிக்காரர்களுக்கு கிடைக்காதா என்று நீங்கள் கேட்கலாம். அப்படியல்ல, 5 ராசிக்காரர்களும் பிறவிலேயே ஐயப்பனுடைய கர்ண வினையின் காரணமாக ஐயப்ப சுவாமியின் அருள் கிடைத்திருக்கிறது. மற்ற ராசிக்காரர்கள் ஐயப்பனின் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்களும் ஐயப்பனை நோக்கி விரதம் இருந்து சபரிமலைக்கு சென்று வாருங்கள். ஐயப்பனை வழிபடுங்கள். நீங்களும் நினைத்த காரியம் நடக்கும். ஐயப்பன் உங்களுக்கும் உதவுவார்.